வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருணக்கிழங்குல ஒரு புளிக்குழம்பு செய்யலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். 1/2 கிலோ கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த ஒரு தக்காளி, 1/2 மூடி தேங்காய், ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை வணக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் தாளிப்பு வடகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச கருணக்கிழங்கை தோல் உரித்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தேங்காய், வெங்காயம், கசகசா 3ஐயும் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ தேங்காய் விழுது அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு வடகத்தை போட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு வெட்டி வச்சுருந்த கருணக்கிழங்கை போட்டுக்கலாம். போட்டு அதோட பெருங்காயத்தையும் போட்டு நல்லா மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினா தான் வாய் மொய்க்காமல் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இப்போ அதோட உப்பையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு இப்போ பூண்டை சேர்த்திக்கலாம். அடுத்தது சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திக்கலாம். அதோட ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நான் புளியை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு பார்க்கலாம். நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சதில் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். கருணக்கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த புளிக்குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.